இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணனதுக்கு அப்புறம் இத்தனை அமைச்சர் இத்தனை போலீஸ் எல்லாம் வந்து எதுக்கு ஆகுது? இன்னைக்கு நீங்க வேற இடத்துக்கு இந்த செருப்புக்கு எதுக்கு சார் இத்தனை போலீஸ் காவல்? இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சு கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல்? நிக்க கூடாதுங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க, இத்தனை பேர் வந்து பாக்குறாங்க. நேத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாது. கரூர்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் பொறுப்பு முதல்ல இந்த இடத்துக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்த ஆளுங்கட்சி. அதுக்கப்புறம் இந்த இடம் தகுதியான இடமான அவங்க கட்சியில இருக்கிற நிர்வாகம். விஜய் சாருக்கு தெரியாது. நான் குத்தம் சொல்ல, அவருக்கு விஜய் வேலுசாமி முறை கரூர்ல எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அப்ப அந்த பொறுப்பேது இந்த இடத்த ஓகே பண்ண பாத்தீங்களா? முதல்ல அவன் மேல கேச போட்டு அவனை உள்ளதாங்க. நாளைக்கு இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்காம இந்த மாதிரி அரசியல் கட்சி மீட்டிங் இனிமேல் போனா குடும்பத்துக்கு எவனுக்காவது 10 லட்சம் ரூபாய் தேவைன்னா போங்க. ஆனா வாங்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். எவனா வாங்கிட்டு போவோம் நம்ம குடும்பத்துல இருக்கிறோம். அதுக்கு இஷ்டப்பட்டா நீங்க மீட்டிங் போங்க. இன்னுமே செம்மலியாட்டு கூட்டம் மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே நம்ம வாழ்றதுல வேஸ்ட். நம்மளால எவ்வளவு ஒரு கில்லுக்கறியா யூஸ் பண்றாங்கிறது இந்த மீட்டிங் தெரிஞ்சிருக்கு. அதாவது இங்க இருக்கிறவங்க இத்தனை படிச்சு எவ்வளவு கேவலமா இன்னைக்கு கரூரை பாக்குறாலும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் படிச்சவனான்னு கேக்குறானுங்க காலையில இருந்து நியூஸ்ல. அவ்வளவு கேவலமா போய் இங்க இருக்கிற பிள்ளைங்க இங்க இருக்கிற விஷயம் பார்க்க வரமாட்டாங்க. யாரு நம்ம குழந்தைகளோட வரக்கு அறிவில்லையான்னு கேக்குறீங்க. இங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வந்து விஜய் பார்க்காதா சார்? யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சம்பவம் நடந்தது யார் மேல குற்றங்கிறத விட கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார். எந்த அரசியல் கட்சியும் மனுஷனை மதிக்கிறது இல்ல சார். நம்ம பார்த்து திருந்தினா தான் சார் ஆகும். திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார் இருப்போம்.